எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம இன்டெலிஜென்ஸ் பியூரோ ஏசிஐஓ போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான தேவைகள், அப்புறம் அதோட சிலபஸ், எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் என்ன, ப்ரீவியஸ் இயர் பேப்பர் கொஞ்சம் சாம்பிள்ஸ் இருக்கு அது, ஸ்டடி பிளானு, அப்புறம் ஒரு சில டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க கமெண்ட் செக்ஷனில் அது, அப்புறம் என்டிபிசிக்கான இப்போ ரீசெண்ட் அப்டேட் வந்திருக்கு. அது எல்லாமே பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்னென்னலாம் தேவைப்படும்னா 10th 12th ஆர் டிப்ளமோ டிகிரி சர்டிஃபிகேட்டோட சர்டிஃபிகேட் நம்பர்ஸ் கண்டிப்பாக தேவைப்படும். ஏன்னா அதில் சர்டிஃபிகேட் நம்பர்ஸ் தான் கேட்டிருக்காங்க. வேறு எதுவும் நீங்கள் டாக்குமெண்ட்ஸாக இதெல்லாம் எதுவும் அப்லோட் பண்ண தேவையில்லை. ஃபோட்டோ சிக்னேச்சர் இருக்கணும் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண. அப்புறம் கடைசியாக சப்மிட் கொடுக்குறதுக்கு முன்னாடி நேம் டீட்டெயில்ஸ் செக் பண்ணிக்கோங்க. நேம் ஸ்பெல்லிங் கரெக்டாக இருக்கணும், 10th மார்க் ஷீட்டில் இருக்கிற மாதிரி. அது அப்புறம் எல்லா நேமும் உங்கள் பேரண்ட்ஸ் நேம்லேருந்து எல்லாமே அதில் கொடுக்குறது எல்லாமே செக் பண்ணிக்கோங்க, ரொம்ப முக்கியம். அப்புறம் இது ஓபிசி இடபிள்யூஎஸ் எஸ்சி இந்த சர்டிஃபிகேட்டுங்கிறது இனி இது ஒன்று புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் எந்த எக்ஸாம் கவர்மெண்ட் எக்ஸாம் அப்ளை பண்ணும்போதும் நான் ஓபிசி ரிசர்வேஷன் எனக்கு வேணும் அப்படின்ற பட்சத்தில் உங்கள் கையில் ஓபிசி சர்டிஃபிகேட் இருந்தால் மட்டுமே நீங்கள் அதில் அது கொடுங்க. இப்போ உதாரணத்துக்கு இந்த எக்ஸாம் எடுத்துக்கலாம். இந்த எக்ஸாமோட அப்ளிகேஷன் க்ளோசிங் டேட் 9th January 2021. இந்த டேட்டுக்குள்ளே உங்கள் கையில் ஓபிசி சர்டிஃபிகேட் இருக்கணும். இதே தான் மற்ற இதுக்கும் இடபிள்யூஎஸ்ஸாக இருக்கட்டும், இல்லை எஸ்சிஎஸ்டியாக இருக்கட்டும், உங்கள் கையில் நான் வந்துட்டு ஓபிசி நான் கிரிமி லேயரை சேர்ந்தவன் அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட் இருந்தால் மட்டுமே நீங்கள் ஓபிசி நான் கிரிமி லேயர்னு கொடுங்க. இது மற்ற எக்ஸாம் எஸ்எஸ்சி, ரயில்வேஸ், இல்லை பேங்கிங் ஆகட்டும், இது எல்லாத்துக்குமே என்ன ஆகும்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போகும்போது பேஸ்ட் ஆன் உங்கள் ரிசர்வேஷன் படி சப்போஸ் நீங்கள் ஓபிசி சர்டிஃபிகேட் அந்த பீரியடில் வாங்கலை அப்படின்னா அவங்க அன்ரிசர்வ்டில் கன்சிடர் பண்ணிப்பாங்க. பட் இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ஓபிசி இல்லாமல் நீங்கள் ஓபிசியில் கொடுத்தீங்கன்னா அவங்க ரிஜெக்ட் பண்ணி அனுப்பிடுவாங்க டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில். ஸோ அது பார்த்துக்கோங்க. கையில் ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுட்டு அப்புறமே நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் டேட் இருக்கும், இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வாங்கியிருக்கணுங்கிறது இதுலேயும் அதான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. த எலிஜிபிலிட்டி ஆஃப் த கேண்டிடேட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஏஜ், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், கேஸ்ட் ஆர் கேட்டகரி எக்ஸெட்ரா வில் பி டிட்டர்மைன்ட் ஆன் த க்ளோசிங் டேட். இந்த க்ளோசிங் டேட்டை பொறுத்து தான் எல்லாமே அப்படின்றாங்க. சரியா? ஸோ நெக்ஸ்ட் இப்போ சிஜிஎல் எக்ஸாம் வரப்போகுது. சிஜிஎல் எக்ஸாமோட அப்டேட்டு இந்த வீக்கில் வந்துடும். அதோட க்ளோசிங் டேட் ஜான் எண்டு இருக்குன்னா நீங்கள் இப்போயே அப்ளை பண்ணி ஓபிசி சர்டிஃபிகேட் 1 மந்த்துக்குள்ளே கையில் வந்துடும். அது வாங்கி வச்சுட்டு அப்புறமே நீங்கள் ப்ரொசீட் பண்ணுங்கள். அந்த க்ளோசிங் டேட்குள்ளே உங்கள் கையிலேயே வந்திருக்கணும் ஓபிசி சர்டிஃபிகேட். அப்படி இருந்தால் மட்டுமே நீங்கள் ஓபிசி இல்லை இடபிள்யூஎஸ் இல்லை எஸ்சிஎஸ்டி கொடுக்கணும். தெளிவாக புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் இந்த டேட் மறந்துடாதீங்க. இந்த டேட்குள்ளே ஐபிக்கு அப்ளை பண்ணிவிடுங்க. 600 rupees ஃபார் மேல் கேண்டிடேட்ஸ் ஓபிசி அண்ட் ஜென்ரல் கேண்டிடேட்ஸுக்கு. ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் அப்புறம் இடபிள்யூஎஸ் எஸ்சிஎஸ்டி அவங்களுக்குலாம் 500 rupees. அதுக்கான லிங்க் கீழே இருக்குது, அதை யூஸ் பண்ணி அப்ளை பண்ணிவிடுங்க. ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் நம்ம இது ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணது தான். டயர் 1, டயர் 2, டயர் 3 3 இருக்குது. 100 மார்க்ஸு 1 hour, ஜென்ரல் அவேர்னஸ், ஜென்ரல் ஸ்டடி சேர்த்து 40 மார்க்ஸு, மிச்சம் இருக்கெல்லாம் 20 ஈச்சு. அப்புறம் நெகட்டிவ் மார்க்கிங் 1/4 இருக்குது. டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் இருக்குது 30 மார்க்ஸ், எஸ்ஏ, இங்கிலீஷ் 10 மார்க்ஸ், இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன் 10 மார்க்ஸ், ப்ரெசிஸ் ரைட்டிங் 10 மார்க்ஸ் ஈச்சு. அப்புறம் டயர் 3 இன்டர்வியூ. இப்போது ப்ரீவியஸ் இயர் சாம்பிள்ஸ் கொஞ்சம் பார்க்கலாம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரு பொதுவாக இந்த எக்ஸாம் 2 years ஒன்ஸ் நடத்துவாங்க. 2015 நடந்துச்சு, அப்புறம் 2017 நடந்துச்சு. 2019 நடக்க வேண்டியது கொஞ்சம் தாழ்த்து இப்போது 2021 நடக்க போகுது. இந்த எக்ஸாமுக்கான ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ் அப்புறம் ரீசனிங் எல்லாத்துலேயும் வச்சு சின்ன சாம்பிள் தான். இதோட ஃபுல் பிடிஎஃப் கீழே இருக்குது, அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி நீங்களே எழுதி பாருங்கள். ஒரு டைம் அதுலேயே எழுதி பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ தான் இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் இருக்கும். மோஸ்ட்லி டைம் அண்ட் ஒர்க், டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், இது ரெண்டுலேருந்து தான் அதிக கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ அது பேஸ்டாக நீங்கள் பார்த்துக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஸ்பீட் பேஸ் பண்ணி தான் இந்த 3 கொஸ்டினுமே இருக்குது இந்த பேஜில். என்னால் எல்லா பேஜும் இதில் போட முடியல. நெக்ஸ்ட் டைம் இதுலேயே நான் எழுதி உங்களுக்கு கிளியராக சொல்லித்தரேன், அப்போ உங்களுக்கு புரியும் ஆப்டிடியூடு. ஆவரேஜ் ஸ்பீடுக்கு இப்போது எக்ஸாம்பிளுக்கு இது சொல்லணுன்னா ஆவரேஜ் ஸ்பீடுக்கான ஃபார்முலா வந்துட்டு
டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டோட்டல் டைம் டேக்கன். இதுதான் டிஸ்டன்ஸ் பை டைம் தான் ஸ்பீடு, அதுதான் டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டோட்டல் டைமு. இங்கே நம்மளே டோட்டல் டிஸ்டன்ஸ் அஸ்யூம் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் கீழே டோட்டல் டைம் எடுத்து அது ரெண்டுத்தையும் கால்குலேட் பண்ணால் ஆவரேஜ் ஸ்பீடு வரும். நான் உங்களுக்கு இதெல்லாம் தனியாக சொல்லித்தரும்போது உங்களுக்கு வீடியோஸ் போட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்து ரீசனிங் ரொம்ப சிம்பிளாக தான் இருந்துச்சு, எப்பவும் போல தான். அதோட சிம்பிளாக தான் இருந்துச்சு. கொஞ்சம் ஒரு சிலதெல்லாம் கஷ்டமாகவும் இருக்கும். டிஃபிகல்ட்டி லெவல் மாட்ரேட் ஈஸி டு மாட்ரேட் தான். இந்த இதெல்லாம் நீங்கள் ஈஸியாக போட்டுருவீங்க. இப்படி இருக்குன்னா இதை திருப்பி போடுறது, அப்புறம் இந்த மாதிரி மிஸ்ஸிங் நம்பர்ஸ் இல்லை அந்த மாதிரிலாம் நீங்கள் இதெல்லாம் ஈஸியாக போட்டுருவீங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு கிளான்ஸ் பாருங்கள். அதே மாதிரி கீழே நான் கொடுத்துருக்கிறதுலையும் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி அதை வச்சு பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள், at 5:30 in the evening the smaller angle between the இங்கே கிளாக் கேட்டிருக்காங்க. இந்த கிளாக் சம்லாம் நீங்கள் இதுக்கு முன்னாடி எழுதியிருக்கு, அவ்வளோ எக்ஸாம்ஸில் கேட்டிருக்க மாட்டாங்க. இதில் கிளாக்கும் பார்த்துக்கோங்க. அப்புறம் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ஒரு சிலபஸ் இது எல்லாமே நான் டீட்டெயிலாக பின்னாடி கொடுத்துருப்பேன். பட் இந்த மாதிரி தான் கொஸ்டின் பேப்பர் இப்படி தான் இருக்கும். கொஸ்டின் பேப்பரில் ஐடென்டிஃபை த இன்கரெக்ட் பேரு இல்லை இன்கரெக்ட் சென்டென்ஸு, கரெக்ட் சென்டென்ஸு, அந்த மாதிரி தான் மோஸ்ட்லி இருந்துச்சு. அப்புறம் அது இந்த மாதிரி ஃபில் இன் த பிளாங்க்ஸ். அப்புறம் இது நீங்கள் புதுசாக இது பண்ணுவீங்க, இதுக்கு முன்னாடி இப்படி எதுவும் உங்களுக்கு கேள்வி கேட்டிருக்க மாட்டாங்க. இதில் லேட்லிங்கிறது என்ன, இது அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்புறம் ஜிகே ஆர் ஜிஎஸ், இதில் ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, அப்புறம் ஜாகிரஃபி, அது இதுன்ட்டு ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அது எல்லாமே கொஞ்சம் படிக்கணும். ஹிஸ்ட்ரி, பாலிட்டி மெயின், அது படிக்கணும். முக்கியமாக நீங்கள் வேறு எது படிக்கிறீங்களோ இல்லையோ அது ரெண்டும் முக்கியமாக படிக்கணும். அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ், இதெல்லாம் படிச்சிங்கன்னா 40க்கு 20 மார்க்ஸ் நீங்கள் எழுதலான்னு வச்சுக்கோங்க, கரண்ட் அஃபேர்ஸோடு சேர்த்து. இன்னும் கொஞ்சம் வாங்கணுன்னா கம்ப்யூட்டர் கொஞ்சம் படிங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ்லேருந்து கேட்குறாங்க, இந்த 2 கொஸ்டின் கம்ப்யூட்டர் சயின்ஸு தான். இதெல்லாம் கொஞ்சம் படிச்சுக்கோங்க. பேசிக்கான கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கும், அந்த மாதிரி கொஞ்சம் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதெல்லாம் தான் ஜிகே ஜிஎஸ்சில் கேட்பாங்க. ஸோ இது பாலிட்டியான கொஸ்டின்ஸு, இது ரெண்டும் ஹிஸ்ட்ரி. ஸோ அதெல்லாம் இது 3 தான் முக்கியமானது, கம்ப்யூட்டர் சயின்ஸ், பாலிட்டி, ஹிஸ்ட்ரி. அப்புறம் டெக்ஸ்ட் புக்கில் மார்க் டெஸ்ட் இருக்குது நிறையா. மார்க் டெஸ்ட்டு இதுக்கு 22 ஃபுல் டெஸ்ட் இருக்குது. அப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் இவங்களும் கொடுத்துருக்காங்க 4. நான் செக் பண்ணி பார்த்தேன், 2017 இருக்குது, 2015 இருக்குது, அப்புறம் 2013 இருக்குது, அப்புறம் இன்னொன்று ஏதோ இருக்குது. இந்த 4மே நீங்கள் ஃபஸ்ட்டு எழுதுங்க. ஃபஸ்ட்டு எழுதும்போது இது 4 எழுதுங்க, அப்புறமே ஃபுல் டெஸ்ட்டுக்கு வாங்க. ஃபுல் டெஸ்ட் பேஸ்ட் ஆன் கரண்ட் வரப்போகிற எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷனான, ஸோ பேஸ்ட் ஆன் கரண்ட் அஃபேர்ஸை வச்சு ஃபுல் டெஸ்ட்டு ரெடி பண்ணியிருப்பாங்க. ப்ரீவியஸ் இயரில் அதுக்கு முன்னாடி இருக்க 2017 2015 இருக்க கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் அதுக்கு ஜிகேல கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் அட்டன் பண்ண வேண்டாம், மற்றதெல்லாம் நீங்கள் எழுதி பார்த்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு இது எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிடும், மேக்ஸில் எப்படி கேட்குறாங்க, இங்கிலீஷில் எப்படி கேட்குறாங்க. அந்த மாதிரி 3 கொஸ்டின் பேப்பர்லேயும் ஒரே மாதிரி தான் இருக்கும் ப்ரீவியஸ் இயர்னால். ஸோ அது எழுதுனீங்கன்னா அது பேஸ்டாகவே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி உங்களோட டைம் ஒதுக்கி உங்களோட டிஃபிகல்ட்டி லெவல் உங்களோட இதெல்லாம் தெரிஞ்சு அப்புறமே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அப்புறம் இன்னும் இதில் டெஸ்ட்ஸ் ஓப்பன் ஆகலை, இந்த ஒன்று தான் இப்போதைக்கு ரெஜிஸ்டர் கேட்டிருக்காங்க. 31 டிசம்பர் நடக்க போகுது. இதுக்கப்புறம் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு டெஸ்ட் ஓப்பன் பண்ணிப்பாங்க. இது நான் ஒன்றும் ப்ரொமோஷனுக்காகலாம் சொல்லலை. இதில் எனக்கு ஈஸியாக இருந்துச்சு டெக்ஸ்ட் புக்கில். எனக்கு எல்லா டெஸ்ட்டும் இதில் இருக்கும். ஹோமுக்கு போனீங்கன்னா எல்லா டெஸ்ட்டுமே இருக்கும், ரயில்வேலேருந்து எல்லாத்துக்குமே இருக்குது, எஸ்எஸ்சி, பேங்க் எல்லாத்துக்குமே எக்கச்சக்கமான டெஸ்ட் இருக்குது, கம்மி ரேட்டு. இப்போ கரண்ட்டாக 240 rupees தான். நான் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் அந்த லிங்க் யூஸ் பண்ணி இது பண்ணிங்கன்னா, அது ரெஃபரல் லிங்க் தான். அந்த லிங்க்கில் போய் பண்ணிங்கன்னா இன்னும் 10% ஆஃபர் இருக்குது. வேணுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோடை விட சைன்அப் பண்ணிக்கோங்க. 220 வரும். 220க்கு பர் இயருக்கு உங்களுக்கு அன்லிமிட்டட் டெஸ்ட் இருக்குது. இதில் நிறையா எக்கச்சக்கமான டெஸ்ட் இருக்குது, நீங்கள் எல்லாத்தையுமே எழுத மாட்டீங்க. உங்களுக்கு தேவையான எக்ஸாமுக்கே அளவுக்கு அதிகமாக இருக்கும். 22 டெஸ்ட்டும் நீங்கள் எழுதுவீங்கன்னா அதுவே போதுமானதுன்னு தான் சொல்லுவேன். ஸோ அது மாதிரி படிச்சுக்கலாம் மார்க் டெஸ்ட்டுக்கு. வேறு ஏதாவது மார்க் டெஸ்ட் சோர்ஸ் இருக்குனாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை பின் பண்ணிக்கிறேன். ஸோ நான் வெளியே இருக்கவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. இதெல்லாம் தான் சிலபஸ். இதில் நம்ம ஆட் பண்ணியிருக்க ரெட்டில் இருக்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. மிச்சது முக்கியம் இல்லை, படிக்கவே கூடாது அப்படின்லாம் கிடையாது, அதுலேருந்து கேட்பாங்க. இதெல்லாம் அதிகமாக கேட்கக்கூடியது, அதனால நான் மார்க் பண்ணியிருக்கேன். சேம் ஹியர், ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, கம்ப்யூட்டர். கரண்ட் அஃபேர்ஸில் லாஸ்ட் 6 months, நீங்கள் லாஸ்ட் 3 months படிச்சிங்கன்னா கூட எப்போனா கடைசி ஒரு மாதம் தான் இருக்குது, இல்லை
20 டேஸ் தான் இருக்குது எக்ஸாமுக்கு அப்படின்ற பட்சத்தில் கரண்ட் அஃபேர்ஸ் லாஸ்ட் 3 மந்த்ஸ் இது மட்டும் படிங்க, இல்லைனா லாஸ்ட் 6 மந்த்ஸ் படிங்க. அப்புறம் ஸ்டாட்டிக் ஜேகேவும் முக்கியம். இங்கே இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே கேட்பாங்க. ஃபில் இந்த பிளாங்க்ஸ், மிஸ்பெல்டு வேர்டு, இதோ இப்போ நான் காமிச்ச மாதிரி அட்வர்ப் எது, அட்ஜெக்டிவ் எது, அந்த மாதிரி ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ் கேட்கலாம், இல்லை டயர் ஸ்பீச், இன்டயர் ஸ்பீச் கேட்கலாம், எது வேணால் கேட்கலாம் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும். ரீசனிங் ஆஸ் யூஷுவல் நான் காமிச்சது தான், ஈஸியாக தான் இருக்கும். ஒரு சிலது பேங்கிங்கில் ஒரு ரொம்ப ஒரு கன்ஃபியூசிங்காக ஒரு கொஸ்டின் வரும். அந்த கொஸ்டின் நம்மளால் அவ்வளோ சீக்கிரம் ஆன்சர் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு அந்த மாதிரி டிஃபிகல்ட்டி லெவல் இருக்கிறதும் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரீசனிங்கில். கட் ஆஃப் படி பார்த்திங்கன்னா போன எக்ஸாம் 2017 65 இருந்திருக்கு அன்ரிசர்வ்டுக்கு, டயர் 1க்கு. டயர் 2க்கு 30 மார்க்ஸ் இருந்திருக்கு. ஸோ டோட்டல் 95 எடுத்தால் நம்ம டயர் 3 இன்டர்வியூக்கு போகலாம். இன்டர்வியூவில் 100க்கு மினிமம் ஒரு 40 போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. 135, மேக்ஸிமம் 60, மேக்ஸிமம் 80 எவ்வளோ வேணால் போடலாம். நாம் ஒரு ஆவரேஜாக மேக்ஸிமம் 60ன்னு வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் 95 ப்ளஸ் ஒரு 40, 135 மார்க் எடுக்கிறீங்க. எவ்வளோக்கு? 250க்கு 10 மார்க் கேட்டிங்கன்னா இன்னொரு 15 மார்க் நீங்கள் கூட எடுத்திங்கன்னா நீங்கள் உள்ளே போகலாம். அப்படி தான் இருக்கும். கட் ஆஃப் மட்டும் கிளியர் பண்ணால் பத்தாது. இந்த எக்ஸாம்ஸ் எல்லாத்துக்குமே, சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு, பேங்க் எக்ஸாம் மாதிரி கட் ஆஃப் கிளியர் பண்ணி நம்ம உள்ளே போயிடலாம் அப்படின்லாம் கிடையாது. ஏன்னா 2000 வேக்கன்சிக்கு இவங்க கடைசி ரவுண்டில் 10,000 பேர் இருப்பாங்க. ஸோ அந்த 10,000லேருந்து ரேங்கிங்லாம் பேஸ் பண்ணி தான் நமக்கு உள்ளே வரும். ரேங்கிங் வாங்கணுன்னா இன்னொரு 5 மார்க் 10 மார்க் கூட எடுக்கணும். அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் படிக்கணும். ஸோ உங்களோட டார்கெட் இந்த 2 எக்ஸாம் சேர்த்து 110 மார்க்ஸ் இருக்கணும். சரியா? இங்கே 95 இருக்குது, இன்னொரு 15 மார்க் 110 மார்க் எடுத்திங்கன்னா இன்டர்வியூவில் நான் மினிமம் மார்க்காக சொல்லி 14 போட்டிருக்கேன். ஸோ அது பேஸ் பண்ணி உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் கொஞ்சம் ஒரு சில டவுட் எல்லாமே இதில் எழுதி கிளியர் பண்ணியிருக்கேன். மினிமம் 70 ஃபஸ்ட் ரவுண்டு, செகண்ட் ரவுண்ட் 30, 100 இல்லைனா 110 வச்சுக்கோங்க. 110 தான் சேஃப் ஸ்கோரு. செக்ஷனல் கட் ஆஃப் இதில் கிடையாது. மேக்ஸிமம் இது எஸ்எஸ்சிக்கு எல்லாத்துக்குமே செக்ஷனல் கட் ஆஃப் கிடையாது. மேக்ஸிமம் ஸ்கோரிங் ஏரியா வந்துட்டு ரீசனிங்கும் ஜிகேவும். ஏன் சொல்கிறேன்னா, ரீசனிங் நீங்கள் பார்த்த மாதிரி ஈஸியாக இருக்கும். ஜிகே, ஜிஎஸ் ரெண்டும் சேர்த்து 40 மார்க்ஸ்க்கு இருக்குது. ஸோ அதில் தான் நீங்கள் அதிகம் ஸ்கோர் பண்ண முடியும். இது ரெண்டும் சேர்த்தே உங்களுக்கு 60 மார்க்ஸ் வந்துடுது. 65க்கு நீங்கள் இது ரெண்டும் தரவானிங்கன்னா கண்டிப்பாக இந்த டோட்டல் 60ல் ஒரு 40+ எடுக்கலாம். அப்புறம் ஆப்டிடியூட் எந்த லெவலில் டிஃபிகல்ட் லெவலில் இருக்குன்னா, பேங்க்கில் செகண்ட் பேப்பர் இல்லை எஸ்எஸ்சியில் சிஜிஎல் செகண்ட் பேப்பர் அது மாதிரி இருக்கும். பட் பயப்படாதீங்க, மார்க் டெஸ்ட் ப்ராக்டிஸ் மேக்ஸ் இட் ஈஸி. அப்புறம் டயர் 2ல் சாய்ஸ் இருக்கும். எஸ்ஏக்கு 3 கொடுத்து அதில் ஏதாவது ஒன்று கேட்பாங்க, ஏதாவது ஒன்று எழுதுங்கன்ட்டு. அப்புறம் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் அண்டு ப்ரெசிஸ், இது ரெண்டுமே இருக்குது. ரெண்டும் ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் ஒரு டைம் இல்லை 2 டைம் அந்த கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஏன்னா ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனும் நீங்கள் ஸ்கூல் படிக்கும்போது எழுதியிருப்பீங்க, ப்ரெசிஸ் ரைட்டிங்கும் ஸ்கூல் படிக்கும்போது எழுதியிருப்பீங்க. ஸோ அந்த ஒரு டச் இருந்தாலே போதும். அப்புறம் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே நம்மளால் கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியும். நான் அதனால தான் கிளியர் பண்ண முடியறதுனால தான் நான் உங்களுக்கு இந்த அளவுக்கு டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இல்லைனா நான் எஃபோர்ட் போட்டு உங்ககிட்ட சொல்லிகிட்டு இருக்க மாட்டேன். எல்லோரும் எழுதணும், எல்லோரும் பார்ட்டிசிபேட் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு உங்களோட லெவல் தெரியுமே. ஏன்னா எஸ்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் அதுதான், நிறைய பேரால் எழுதி கிளியர் பண்ண முடியும். பட் எழுதாமல் பயந்துட்டு பேங்கிங்கே ட்ரை பண்ணிட்டுருக்காங்க. அதுக்காக தான் இந்த சேனலே. இதுவும் கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியும். அப்புறம் டவுட்ஸ்னால் இது 2 தான் கேட்டிருந்தாங்க. ஸ்பெக்ஸ் போட்டிருந்து அப்ளை பண்ணலாமான்னா அப்ளை பண்ணலாம். அதை பற்றி எதுவும் போடலை. எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்லேயும் மெடிக்கலில் ஒரு சில போஸ்ட்டுக்கு நீங்கள் ஸ்பெக்ஸ் போட்டிருந்தால் லேசர் பண்ண சொல்லுவாங்க. இதில் எப்படின்னு தெரில. பட் ஸ்பெக்ஸ் போடுறத பற்றிலாம் போடக்கூடாதுன்னா எதுவும் சொல்ல கிடையாது. ஃபிசிக்கலி சேலஞ்ச் அண்ட் விஷுவலி சேலஞ்ச் அப்ளை பண்ண தேவையில்லை. அப்ளை பண்ணிங்கன்னா மெடிக்கலில் வெளியே அனுப்பிடுவாங்க. ஸோ அப்ளை பண்ணாதீங்க. ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட்ஸு ப்ளே ரோல் இன் இன்டர்வியூ ஏன் சொல்கிறேன்னா, அவங்க கீழே கேட்டிருந்தாங்க ஃபார்ம் 1, ஃபார்ம் 2, ஃபார்ம் 3 இந்த 3ம் நோட்டிஃபிகேஷன் கடைசி பேஜில் கொடுத்துருக்காங்க. அது பேஸ்ட் ஆன் ஸ்போர்ட்ஸ் ஸ்பெசிஃபிக்காக அவங்களுக்காக மட்டும், ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்காக மட்டும். எதுக்கு கொஸ்டினும் அதில் இருந்துச்சு, ஆர் யூ ஸ்போர்ட்ஸ் பர்சன் அந்த மாதிரி அதில் இருந்துச்சு. ஸோ அப்போ ஸ்போர்ட்ஸ் கோட்டா இருக்கா அப்படின்னு கேட்டால் அது இன்டர்வியூவில் அவங்களுக்கு மேஜராக ரோல் ப்ளே பண்ணும். பட் இந்த டயர் 1 டயர் 2 கட் ஆஃப்க்கு அது எதுவும் இதாகாது. இன்டர்வியூவில் தான் அதுக்கான ரோல் ப்ளே பண்ணும், அவ்வளோதான்.
ஸ்டடி பிளான் ஆல்ரெடி நான் சொல்கிறது தான் எப்போவுமே மார்க் டெஸ்ட், அப்புறம் ஜிகே, அதுக்கப்புறம் மேக்ஸ். இது 3த்த ப்ரிப்பேர் பண்ணுங்கள். மார்க் டெஸ்ட்டுக்கு சப்போஸ் நீங்கள் லாஸ்ட்டாக 20 டேஸ் அப்போ தான் நான் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னா, ஏன்னா உங்களுக்கு எல்லாமே தெரியுன்ற பட்சத்தில், இப்போது என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் எல்லா நோட்ஸும் வச்சுருக்கேன். ஸோ எந்த எக்ஸாம்னாலும் இப்போலேருந்தே நான் ப்ரிப்பேர் பண்ண மாட்டேன். இப்போ ஐபி வருதுன்னா எனக்கு அதுக்கு முன்னாடி ஒரு 10-15 டேஸ் போதும். ஏன் ஏன் ஐபிக்காக ஏன் 10-15 டேஸ்னால், நான் அந்த எக்ஸாம் மார்க்லாம் அதிகம் எழுதுனதில்லை. ஸோ அதுக்காக. இதே எஸ்எஸ்சிக்கு வந்துச்சுன்னா, டயர் 1க்கு எனக்கு ஒரு லாஸ்ட்டாக ஒரு 1 வீக் போதும். நான் மார்க் டெஸ்ட் மட்டுமே எழுதி எழுதி என்னோடய ப்ராக்டிஸை என்னோடய இதை கொண்டு வந்துப்பேன். அது ஏன்னா நான் அந்தளவுக்கு தரவு பண்ணியிருக்கேன். ஸோ அதனால நான் சொல்கிறேன். சேம் ஜிகேலாம் நீங்கள் எழுதிக்கோங்க. இது ரெண்டும் நீங்கள் ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னா, இந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஐபியும் கிளியர் பண்ண முடியும். மற்ற எக்ஸாம்ஸ்க்கு தேவையான ஜிகே, மேக்ஸு எல்லாமே வந்துடும் இதில். ஏன்னா இங்கே நீங்கள் மேக்ஸ் படிக்கிறது பேங்க்குக்கு செகண்ட் லெவலோ இல்லை எஸ்எஸ்சி சிஜிலுக்கு செகண்ட் லெவல். ஸோ செகண்ட் லெவலுக்கு தான் நீங்கள் படித்து எழுத போகிறீங்க. அதாவது அந்த லெவல், அந்த டிஃபிகல்ட் லெவலில் தான் படிக்கவே போகிறீங்க. அப்படி படிக்கும்போது உங்களுக்கு ஃபஸ்ட் லெவல் ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி எழுதுங்க, ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. வேறு என்ன டவுட்ஸ்லான்னா, மார்க் டெஸ்ட் நெசசரியாக நிறைய பேர் கேட்டாங்க. மார்க் டெஸ்ட் கண்டிப்பாக தேவைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ எழுதுறீங்களோ அது பேஸ் பண்ணி தான் உங்களோட ப்ராக்டிஸ், உங்களோட டைமு, ஸ்பீடு எல்லாமே அதில் தான் அடங்கியிருக்கு. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸே அதில் தான் கெயின் பண்ணி ஒரு டெஸ்ட்டுக்கான எக்ஸ்பீரியன்ஸ். 1 hour உட்காந்து நம்மளால் எழுத முடியும்னா, நம்ம அந்தளவுக்கு சால்வ் பண்ணி பொறுமையாக எழுதும்போது நம்மளோட எஃபர்ட்ஸ் எல்லாம் அதில் தான் தீர்மானிக்கப்படும். அதுலேயே உங்களுக்கு மார்க்ஸும் வந்துடும். ஸோ அந்த மார்க் ஏற்ற மாதிரி நீங்கள் ஒர்க் அவுட்டும் பண்ணிக்கலாம். நம்ம இன்னும் எவ்வளோ இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படி இப்படின்ட்டு. ஸோ அதுக்காக மார்க் டெஸ்ட் கண்டிப்பாக நெசசரி. அதுக்காக நீங்கள் டெக்ஸ்ட் புக் வாங்கணும், இல்லை வேறு ஏதாவது எஸ்எஸ்சி டியூப் அந்த மாதிரி ஏதாவது மார்க் டெஸ்ட்டுக்குன்னு வாங்கணும் அப்படின்லாம் கிடையாது. புக்ஸ் ஏதாவது இருந்துச்சு, இல்லை கொஸ்டின் பேப்பர் எங்கேயாவது நீங்கள் கிடச்சது ஆன்லைனில், நான் இப்போ அந்த உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் பேப்பர் கீழே கொடுத்துருக்கிறதே நானும் நெட்லேருந்து எடுத்தது தான். அந்த ப்ரீவியஸ் இயர் பேப்பர் மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது சோர்ஸ் கிடச்சதுன்னா நீங்கள் அதையும் வந்துட்டு பிரிண்ட் அவுட் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். அது ஒன்றும் தப்பு கிடையாது. அந்த மாதிரி எடுத்து நீங்கள் நிறைய எழுதுனீங்கன்னா, டெஸ்ட்டாக எழுதுனீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு ஒரு ஐடியாவும் கிடைக்கும். உங்களோட லெவல், உங்களோட இந்த எக்ஸாமோட ஸ்டேட்டஸும் தெரியும். அப்புறம் என்டிபிசி அட்மிட் கார்டு டவுன்லோடிங் இருக்குது. பட் எக்ஸாமுக்கு 4 days முன்னாடி தான் ஓப்பன் ஆகும் போர்ட்டல் உங்களுக்கு. சப்போஸ் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஹாப்பி. எக்ஸாம் நல்லா பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். என்னால் எக்ஸாமுக்கு மேக்ஸு அதுக்கெலாம் வீடியோஸ் போட டைம் இல்லை. அப்படி டைம் இருந்துச்சு, டைம் கிடச்சதுன்னா நான் அதுக்குன்னு தனியாக ஸ்பெண்ட் பண்ணி கண்டிப்பாக போடுறேன். உங்களுக்கு யூஸ் ஆகும். மண்டேலேருந்து எக்ஸாம் ஆரம்பிக்குது. நம்ம ஊரில் எப்போலேருந்துன்னு தெரில. உங்களோட எக்ஸாம் டேட் எப்போன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது இது வேணும், ஹெல்ப் வேணும் அப்படின்னா சொல்லுங்கள், நான் ஹெல்ப் பண்ணுறேன். அப்புறம் இதெல்லாமே சொல்லிட்டேன். எஸ்எஸ்சி சிஜிஎல் நோட்டிஃபிகேஷன் சொன்ன மாதிரி இந்த வீக்கில் வந்துடும் 29th. தயவு செஞ்சு ஓபிசி சர்டிஃபிகேட் இல்லை இடபிள்யூஎஸ் சர்டிஃபிகேட் எதுனாலும் கையில் வச்சுருந்தா அப்ளை பண்ணுங்கள். அந்த டேட்டுக்குள்ளே அது இருக்கணும். அப்படி இல்லைன்னா அவங்க ரிஜெக்ட் பண்ணி அனுப்புறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும். எஸ்எஸ்சிக்கு ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க, அன்ரிசர்வ்டில் கன்சிடர் பண்ணிப்பாங்க. எஸ்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் அன்ரிசர்வ்டுக்கும் அடுத்த கேட்டகரிக்கும் நிறைய மார்க் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஏன்னா இங்கே நார்மலைசேஷன் ஒன்று எஸ்எஸ்சி சிஜிஎல்லில் கொண்டு வருவாங்க. எஸ்எஸ்சி சிஜிஎல் சிஹெச்எஸ்எல் ரெண்டுத்துலேயுமே அது கிட்டத்தட்ட 30-20 மார்க்ஸுக்கெல்லாம் நார்மலைசேஷனே இருக்கும். நீங்கள் 140 மார்க் வாங்குறீங்கன்னா இன்னொரு 20 மார்க் சேர்த்து தான் வரும். அந்த மாதிரி தான் இருக்கும் நார்மலைசேஷனு. இந்த எக்ஸாமுக்கு நார்மலைசேஷன் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா ஷிஃப்ட்ஸ் பொறுத்து தான். 3 ஷிஃப்ட் வச்சாங்கன்னா கூட ஒரு 10 மார்க்குள்ள நார்மலைசேஷன் இருக்கும். பட் இவங்க ஒரு ஷிஃப்ட்டு தான் வைப்பாங்க போல் ஐபி. ஸோ ஒரு ஷிஃப்ட்டுங்கும்போது கண்டிப்பாக நார்மலைசேஷன் இருக்காது. எல்லாருக்கும் ஒரே டைமில் நடக்கும். ஸோ அது பேஸ் பண்ணி தான் இருக்கும் உங்களுக்கு. அவ்வளோதான் நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். தெளிவாக சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது டவுட்ஸ்னால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணியிருப்பேன் நான். ப்ளஸ் கீழே அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் இருக்குது, பிடிஎஃப் கொடுத்துருக்கேன் ப்ரீவியஸ் இயர் பேப்பர் இது. அப்புறம் டிஸ்கிரிப்ஷனில் இன்வைட் லிங்க் இருக்குது. அந்த லிங்க் யூஸ் பண்ணி நீங்கள் டெக்ஸ்ட் புக் இது பண்ணிங்கன்னா இன்னொரு 10% ஆஃபர். 240 இன்னொரு 10% யூஸ் பண்ணிக்கோங்க. இயர்லி பாஸ் அது வாங்கினீங்கன்னா உங்களுக்கு யூஸ் ஆகும். எல்லா எக்ஸாமுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எது சௌகரியமோ அது பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹோப் திஸ் ஹெல்ப்ஸ்.